வணக்கம் நேயர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் வாரிசு இல்லை, அந்த மாதிரி வீட்டில் நாங்கள் வாழ்கிறோம். அங்கே ஒரு 5 குடித்தனம் இருக்குது. 5 குடித்தனம் இருந்தும் யாருக்கோ நிம்மதியோ தெரிகிற மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை எப்படி வருது, ஏன் வருது, திடீர்னு ஏதாவது ஒன்று வந்துக்கினே இருக்குது. ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, அதாவது ஒரு கேட்டை போட்டாங்கன்னா அதில் ஒரு 5 ரோ ஹவுஸ் இருக்குது. 5 ரோ ஹவுஸில் இருக்கிறவங்க ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருந்துக்கினே இருக்குது. 2 3வது என்னென்னா, ஒரு பெரிய பில்டிங், அந்த பெரிய பில்டிங் வாங்கி அதில் ஒரு பக்கம் வாசல் போட்டுட்டு அந்த வாசல் வெளியே உள்ள ஒரே மாதிரியாக இருந்து பின்னால் கழிவறை டாய்லெட் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு காட்டுறோம். இதில் தெய்வ தோஷங்கள் எல்லாம் இருக்குது. ஜாதகத்தில் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு 5ஆம் ஆதி கெட்டு போனால், 5க்கு உடையவர் 12இல் போனால், 5க்கு உடையவர் 6இல் இருந்தால், 5இல் ராகு செவ்வாய் இருந்தால் அந்த மனிதனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போது அந்த நேரம் அவங்க ஒரு வித்தியாசமான இடத்துல போய் வாழ வேண்டியது. வித்தியாசமான இடம்னா அந்த இடத்துல வாழ்ந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. அந்த பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் என்ன செய்யலாம், எப்படி நீக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கெட்சை பார்த்துட்டு நமக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இதை மாற்றணும். இதை பாருங்கள், இப்போ வரைபடத்தை பார்க்கலாம். இது கிழக்கு மெயின் வாசல், அதாவது ஒரு பெரிய ரோடு மாதிரி. இல்லை நீங்கள் ஒரு கேட் போட்டுட்டு இது 5 வீடு, 1 2 3 4 5 வீடு கட்டணும். அதுக்கு பின்னால் ஒரு பெரிய இடம், இந்த இடத்துல ஒரு கிணறு, இங்கே ஒரு 4 டாய்லெட். இது ஒரு ரோ ஹவுஸ் மாதிரியும் ஒரு சின்ன சின்ன குடுத்தனம் இருக்கிற மாதிரி வீடும் பார்க்கலாம். ஒரு டெனண்ட், 2 டெனண்ட், 3 டெனண்ட், 5 டெனண்ட் 5 இடத்துல இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் பாருங்கள், முக்கியமான பிரதான வாசல். எப்பொழுதுமே வாசல் தான் ஒரு மனிதனுடைய நல்லதும் கெட்டது குறிக்கும். வாசல் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த தோஷங்கள் எப்பொழுதுமே விடாது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், வடக்கில் யாருக்கும் ஜன்னலே இல்லை, கிழக்கும் மூடி இருக்குது, அக்னேயம் தான் திறந்துருக்கு. அதுவும் கிழக்கு அக்னேயம் திறந்து பிரதான முதல் வாசல் தெற்கு, 2வது வாசல் தெற்கு, 3வது வாசல் தெற்கு, 4வது வாசல் நைருத்தி தெற்கு, 5ஆம் வாசல் அக்னேய வாசல். இதில் பாருங்கள், முதல்ல இருக்கிறவர் பெட்ரூமே போடலை. ஒரு ரூமில் ஹாலில் ஒரு சின்ன தடையை போட்டுட்டு அங்கே அவர் சமையல் அறை வச்சுருக்காரு. 2வது ஒரு சமையல் அறையை கட்டியிருக்காரு. இங்கே காலியான வீடு விட்டுருக்காங்க. 3வது என்ன பண்ணியிருக்காரு, இந்த சமையல் அறையே வாயுவில், அதுவும் வடக்கு திசையில் வாயுவில் வச்சுருக்கார். 4வது கிழக்கு ஈசானியத்தில் வச்சுருக்கார். 5ஆவது தெற்கில் இருக்குது. இப்போது 5 வீடுக்கும் சின்ன சின்ன குடுத்தனமாக எடுத்துட்டாலும் அவங்க வாழ்கிற இடத்துல நமக்கு வசதி இல்லை, நம்ம வாடகை வீட்டுக்கும் போயிட்டோம் அப்படின்னா, இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா 5 பேர் ஒரே மாதிரியான இடம், ஒரே மாதிரியான வீடு. ஆனால் சமையல் எல்லாம் மாறி இருக்குது. சமையல் மாறின உடனே அவங்க படுக்கிற இடம் மாறி இருக்குது. ஆனால் இவங்க எல்லாமே என்ன செய்கிறாங்க, டாய்லெட் இந்த இடத்துல வராங்க. பின்னால் டாய்லெட் நைருத்தியில் டாய்லெட் இருக்குது. நைருத்தியில் டாய்லெட் இருந்தால் அந்த வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே நோய் இருந்துக்கினே இருக்கும். பணம் சேராது. இது பெரிய ராகு தோஷம். தனலட்சுமி யோகம் வீட்டை விட்டு ஓடிடும். இப்போது நம்ம இந்த வீட்டுக்கு வாசலை மாற்ற முடியாது. ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க மாற்றவே முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், அப்போது நம்ம தெய்வ பரிகாரம் பண்ணணும். சில்லறை மாற்றலாம். சின்ன பொருளை மாற்றி இந்த பரிகாரத்தை பார்த்துட்டு அவங்க வீட்டை மாற்றணும் கண்டிப்பாக. இப்போது இதே சொந்த வீடாக இருந்ததுன்னா இவங்க இங்கே ரோடு இருக்காதனால இந்த வாசலை இப்படி மாற்றி விடலாம். இது சொந்த பில்டிங்காக இருந்து இதில் 4-5 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்யலான்னா, இந்த வாசலை மூடிட்டு இந்த பக்கம் ஒரு சந்தை மாதிரி இடத்த விட்டுட்டு இந்த வாசலை இப்படி மாற்றணும். பாருங்கள், எல்லாம் ஆப்ஷன். சொந்த வீடு இருந்தால் கிழக்கு ஈசானியத்தில் டோரை மாற்றிடுங்க. சொந்த வீடு இல்லை, நாங்கள் வாடகையில் இருக்கோம், கேட்டட் கம்பெனி, அந்த மாதிரி மாற்ற விட மாட்டேன். ரோ ஹவுசஸ் இருக்குது. ரோ ஹவுசஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரியாக தான் இருக்கணும், பெயிண்ட் ஒரே மாதிரியாக இருக்கும், மாற்ற முடியாது அப்படின்னா இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, ஃபஸ்ட்டு இந்த வீட்டிலேருந்து எடுக்கலாம். இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. ஆனால் இவங்க என்ன செய்யணும்னா, அவங்க இந்த வாசலை இன்னும் கொஞ்சம் தள்ளி மாற்றிட்டு இவங்க படுக்கும் அறை இந்த இடத்தில் வைக்க வேண்டும். இந்த டோரை மாற்று. இவங்க சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் சமையல் நல்லா இருக்குது. சமையல் நல்லா இருந்தால் இவங்க இந்த ஈசானிய மத்தியத்தில் பழக்க வேண்டும். 3வது இந்த வாசல் பெருசாக இருக்குது. இந்த வாசலை சின்னது பண்ணிவிட்டு மத்திய அக்னேய உச்சமாக தெற்கு உச்சத்தில் வாசலை வச்சுட்டு
ஆனால் இந்த வாயுவில் சமையல் அறை, அந்த வாயு சமையல் அறையும் வாயு திசையில் இருந்து வயிற்று நோய்க்கு காரணமாக இருக்கும் எப்பொழுதுமே. அதனால் இதை கிழக்கு திசையில் மாற்றி விட வேண்டும். இந்த வாயுவை கிழக்கு வாசலாக மாற்றிடணும். கிழக்கு திசையை நோக்கி சமையல் அறை மாற்றிடணும். இது ஈசானியத்தில் இருந்து இந்த நோய் இவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈசானியத்தில் சமையல் இருந்து ஜன்னல் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிரச்சனை இருக்கும். ஸோ இவங்க மாற்ற முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நேர் எதிரில் ஒரு பெரிய கண்ணாடி மிரர் போட்டு விடணும். அந்த மாதிரி பெரிய கண்ணாடி மிரர் போட்டு விட்டால் இந்த சமையல் பிம்பம் அந்த இடத்தில் தெரிஞ்சு அந்த தோஷம் நீங்கும். முக்கியமான பிரதானமாக லாஸ்ட் வீடுக்கு பாருங்கள், ரொம்ப பிரச்சனை அதிகமாக. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அக்னேய வாசல், நைருத்தி சமையல் அறை, வாயுவில் படக்கறை. வாயுவில் சமையல் அறை இருந்து நைருத்தியில் இருந்தால் அந்த பெண்மணிக்கு ஆர்த்தரைட்டிஸ், வாயு சம்பந்தமான அதிகமான நோய் வரும். அவங்களுக்கு தான் கை காலெல்லாம் பிடிச்சிக்கும், நடக்க முடியாது, வெயிட் ரொம்ப அதிகமாக ஆகிடும். இன்னொன்று, அப்போ அவங்க என்ன செய்யணும், இந்த 2வது டபிள்யூன்னு போட்டிருக்கோம் வெஸ்ட்டு, இந்த இடத்துலேருந்து இந்த பெட்ரூம் இங்கே மாற்றணும். இந்த சமையல் அறையுடைய டைரக்ஷன் இப்படி மாற்றி விடணும், கிழக்கு திசையில் மாற்றி விடணும். இந்த கிழக்கு திசையில் மாற்றி விட்டால் இந்த பிரச்சனை தீரும். ஆனால் முக்கியமான என்னென்னா, இந்த 5 வீடுக்கு 5 மாதிரியான இன்னும் பரிகாரங்கள் எல்லாம் சொல்லலாம். ஆனால் முக்கியமான இந்த டாய்லெட்ஸ் எல்லாமே எடுத்துடணும். இந்த நைருத்தியில் இருக்கிற இந்த 5 டாய்லெட்டும் 4 டாய்லெட்டும் இந்த இடத்துல மாற்றணும். இந்த கிணறை இங்கேருந்து எடுத்துடணும். கிணறு எடுத்துட்டால் மூளை சம்பந்தமான நோய் பிரச்சனைகள் தீர்ந்து விடும். இதே சிங்கிள் ஓனராக இருந்து இந்த மாதிரி 5 பேரை பிரித்தாங்கன்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு வாரிசுக்கு மூளையில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பையனுடைய ஜாதகத்தை பாருங்கள். அந்த பையனுடைய ஜாதகத்தில் 8ல் சந்திரன் இருந்து, சந்திரனுடைய சனி இருந்து, லக்னாதிபதி கடக லக்னமாக இருந்து லக்னாதிபதி 8ல் இருந்தாலும், கன்னியா லக்னமாக இருந்து சந்திரன் 8ல் இருந்தாலும், பால அரிஷ்ட யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த தண்ணியை, இந்த கிணறை இமீடியட்டாக மூடுங்க. மூடுறது எப்படின்னா, நீங்கள் அந்த மேலே ஸ்லாப் போடாதீங்க, அதில் மண்ணை போட்டு மூடுங்க. மண்ணை போட்டு மூடினீங்கன்னா அது உங்களுக்கு தோஷத்தை குறைக்கும். அதுவும் மூடும் பொழுதும் உங்களுடைய குரு உங்களுக்கு தெரிஞ்சவரை கூப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு இந்திர பரிகாரம் இருக்குது. ஜலம் தண்ணி இருக்குல்லையா, அதனை இந்திர பரிகாரம் பண்ணிவிட்டு அப்புறம் கண்ணரை மூடணும். அந்த மாதிரி மூடினீங்கன்னா இந்த தோஷம் நீங்கும். அப்போது இந்த டாய்லெட்ஸ் எல்லாம் இங்கே மாற்றணும். இதனால் ராகுவுடைய தோஷங்கள் குறையும். ராகுவுடைய தோஷம் குறைஞ்சால் வீட்டில் நோய் நொடி இருக்காது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி சுகரும் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குரு பரிகாரங்கள். குரு பரிகாரம் வியாழக்கிழமை நவகிரக கோயில் போகணும். நவகிரக கோயில் போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் பரிகாரம் பண்ணலாம். என்ன பண்ணலாம், கடலை எடுத்துகிட்டு போகணும், வாழைப்பழம் எடுத்துகிட்டு போகணும், பூஜாரி கிட்ட கொடுத்துட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு அங்கே பூஜை பண்ணிவிட்டு வரணும். இல்லை நாங்கள் போக முடியல, நாங்கள் வெளியே இருக்கோம், அந்த இடத்துல நவகிரக கோயில் இல்லை, நான் டெல்லியில் இருக்கேன், ஸ்ரீலங்காவில் இருக்கேன், வெளியூரில் இருக்கோம், அந்த மாதிரி யோகம் இருக்கும்போது உங்கள் வீட்டு அருகில் இருக்கின்ற கோயில் போங்க. அதுவும் இல்லைன்னா யாருக்காவது வீட்டில் கூப்பிட்டுட்டு சாப்பாடு போட்டுட்டு அவருக்கு மஞ்சள் கலர் துணியும் வெல்லமும் தானமாக கொடுங்கள். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த தோஷங்கள் புத்திர தோஷமாக இருந்து, சந்திர தோஷமாக இருந்து, இந்த ராகு தோஷம் இருக்கிறது நீங்கும். இன்னொன்று இருக்குங்க விஷயம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து கேட்டட் கமிட்டியுடைய முதலாளியாக நாங்கள் இருந்து எங்களுக்கு வாரிசே இல்லை அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ஏன்னா அக்னேயமாக இருந்து அக்னேயத்தில் ஒரு சந்து போல இடம் விட்டால் அந்த இடத்தில் அவர்களுக்கு பெண் குழந்தைகளுடைய மூளை கிடைக்கும். அவங்களுக்கு சூசைட் அட்டம் பண்ணுற மனசும் இருக்கும். ஒரே முதலாளியாக இருந்தால் அந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு தோணும். அந்த மாதிரி இருந்தால் அந்த பெண்மணியை அந்த ஃப்ரண்ட் ரூமில் படுக்க வைக்காதீங்க. அந்த மாதிரி வாயு இந்த இடத்தில் படுக்க வைங்க. அந்த மாதிரி இருந்தால் அவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி நல்ல இடத்துல போய் வாழ்வாங்க. இப்போது அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள், ஏன்னா இந்த ஒரே வீட்டுக்கு நான் முதலாளியாக இருந்து என் பெண்ணுக்கும் அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது. அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், சனிக்கிழமை நைட் அந்தம்மா படுக்கும் பொழுது கோதுமை எடுத்துட்டு அந்தம்மா தலைக்கீழே வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய பகவானுக்கு நவகிரகத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த கோதுமையை விட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த தோஷம் நீங்கும். நீங்கள் நல்வாழ்க்கையை வாழ்வீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.